த்ரிஷா போனதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க பொண்டாட்டி வரல, அதனால் இவங்க போயிருக்காங்க. அதுக்காக த்ரிஷா அவங்க பொண்டாட்டி ஆகிடுவாங்களா? அவங்களோட நண்பருக்காக அங்கே போயிருக்காரு. கூட ஒர்க் பண்ண நடிகருக்காக தான் அங்கே போயிருக்காரு. இதை ஏன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் சைட்லேருந்து இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் செம பரபரப்பாக பேசப்பட்டு வருது. நேற்று விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்றது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் எல்லாருமே அந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணாங்க. ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்ல போகிற அந்த வார்த்தைக்காக ரசிகர்களும் தொண்டர்களும் மக்களும் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சும் பெரும்பான்மை காமிக்க முடியாமல் அவ்வளோ போராடிட்டு இருந்தார். அந்த போராட்டம் ஒரு வழியாக முடிஞ்சு முதலமைச்சர் பதவியை ஏற்றுட்டார். அந்த முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா அவர்கள் வரல அப்படின்றது தான் ஒரு குறையாகவே நிறைய பேர் பேசினாங்க. அதை ஒரு விமர்சனமாக சோஷியல் மீடியாவில் முன் வச்சு அதுக்கு நிறைய விவாதங்கள் நடந்தது. சொந்த மனைவியே இவர் கூப்பிடலை, இவர் என்ன மிகப்பெரிய தலைவர் ஆகிட போறாரு, வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை வச்சுக்கிட்டு இவர் மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க போறாரு இப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்களோ மக்களோ இதை பற்றி ஒரு விவாதமே நடத்திட்டு இருந்தாங்க. அண்டு இதுக்கு நிறைய ஆதரவாளர்களும் இருந்தாங்க. விஜய் அவர்களும் அவர் மனைவி விவாகரத்து பண்ண தான் போறாங்க, பட் விஜய் அவர்கள் கூப்பிடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாரு, அவங்க வேணா வராமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஆதரவாளர்கள் ஒரு சைடு இருந்தாங்க. சரி, ஓகே, த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்களே, இதுக்கு என்ன கதை, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு த்ரிஷா அவர்கள் அவரோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு, நிறைய படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க, அதனால அவங்க வந்திருக்கலாம், நீங்கள் ஏன் இதை தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கும் ஆதரவாளர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடிகை நயன்தாரா அவர்களும் இப்போ த்ரிஷா அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. த்ரிஷாவும் விஜய் அவர்களும் நிறைய படங்கள் ஒன்றா நடித்து நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஸோ நண்பருக்காக அவங்க வந்திருப்பாரே தவிர நீங்கள் இதை தப்பாக சொல்ல வேணாம் அப்படின்னு நயன்தாரா அவர்கள் சொல்லியிருக்காங்களா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அந்த வீடியோ வந்தால் தான் அஃபிஷியலாக எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.